குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இந்த லெசன் பார்த்துட்ருக்குறோம். லாஸ்ட் கிளாஸில் இந்தியாவோட லொக்கேஷன் என்ன, 5 ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் பார்த்தோம். அந்த 5 ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா நார்தர்ன் மவுண்டைன்ஸ், நார்தர்ன் பிளைன்ஸ், பெனின்சுலர் பிளேட்டிவ்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ், ஐலண்ட்ஸ். இந்த 5ல் லாஸ்ட் கிளாஸில் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்தர்ன் பிளைன்ஸும் பெனின்சுலர் பிளேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ். திஸ் ஃபெர்டைல் பிளைன் lies to the south of the northern mountains. This plain is one of the most extensive stretches of the alluvium in the world and is deposited by the rivers Indus, Ganga, Brahmaputra and their tributaries. The length of the plain is about 2,400 km and the width varies from 240 to 320 kilometers. Its width increases from east to west. It covers an area of over 7 lakh square kilometers. அதாவது வளமான சமவெளிகள், வடக்கு மலைகளுடைய தென்புறம் ரொம்ப ப்ராடாக இருக்குது. சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா மற்றும் அதனோட துணை ஆறுகள் இருக்கு இல்லையா, அதனால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளி இதுதான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. இதனோட நீளம் பொறுத்த வரைக்கும் சுமார் 2,400 கிலோமீட்டர். இதனோட அகலம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர்லேருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து காணப்படுது. இது டோட்டலாக 7 lakhs சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவி இருக்குது. The Great Plains of India is remarkably by a homogeneous surface with an imperceptible slope. They are formed mostly by the depositional process of the Himalayan and Vindhyan rivers. These rivers deposit enormous quantity of sediments deposited along the foothills and floodplains. The important characteristics features of sediment deposition in the plains areas are as follows. வட இந்திய சமவெளி இருக்கு இல்லையா, இது மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு சீரான சமமான பரப்பாக இருக்குது. இது இமயமலை அப்புறம் விந்தியா ரேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய இந்த ஆறுகள் படிய வைத்தல் செயல்முறைகளால் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த ஆறுகள் மலையெழி சமவெளிகள் அப்புறம் வெள்ளச் சமவெளிகளில் அதிகமான வண்டல் படிவுகளை படிய வைக்கிறதுனால வடபெரும் நார்தர்ன் பிளைன்ஸ் ஒரு ஃபெர்டைல் பிளைன்ஸாக இருக்குது. இது 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாபர் பிளைன், 5 டைப்பு: பாபர் பிளைன், டெராய் ட்ராக்ட், பாங்கர் பிளைன், த காதர் பிளைன்ஸ் அண்ட் டெல்டா. பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா, இப்படி 5ஆக பிரிக்கிறாங்க. இதனோட முக்கிய பண்புகள் ஒவ்வொன்றுக்கு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த பாபர் பிளைன். This plain is made up of gravels and unassorted sediments deposited by the Himalayan rivers. The porosity of this plain is so high that most of the small streams flow over this region disappear. Its width varies from 8 to 15 kilometers. It is wider in the western plains than in the east. This plain is not suitable for cultivation. Only big trees with large roots thrive in this region. பாபர் சமவெளி. இந்த சமவெளியானது இமயமலை ஆறுகள், இமயமலையில் உற்பத்தியாகக்கூடிய ஆறுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரிய மணல் அப்புறம் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. இந்த படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நுண்துணைகள் வழியாக ஓடக்கூடிய சிற்றோடைகள் இருக்கு இல்லையா, அதனோட நீர் உள்வாங்கப்பட்டு ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருது, மறைஞ்சு போகுது. இதனோட அகலம் மேற்கில் அகன்றும் கிழக்கு பகுதியில், மேற்கு பகுதினா ஜம்மு காஷ்மீர், கிழக்கு பகுதினா அஸ்ஸாம் ஏரியா, இந்த பகுதியில் ரொம்ப குறுகியும் இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னா 8லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. செகண்ட் ஒன் த தெராய் ட்ராக்ட், அதாவது தராய் மண்டலம். இட் இஸ் எ zone of extensive dampness, thick forest and rich wildlife. This tract lies to the south of Babar Plains. The width of this belt is 15 to 30 kilometers. The Terai is wider in the eastern parts of the Great Plains, especially in Brahmaputra Valley due to heavy rainfall. In many states, the Terai forests have been cleared for cultivation. Terai tract, Terai Mandalam.
இது வந்து அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாக இருக்குது. காடுகள் வளர்றதுக்கும் நிறைய வன விலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்ற இடமா இருக்குது. காடுகள் இருந்தாலே வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் இல்லையா. இந்த மண்டலம் பாபர் பகுதிக்கு தெற்கில் இருக்குது. இது 15லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அகலமாக இருக்குது. இது கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகமான மழை காரணமாக அகலமாக இருக்குது. நிறைய மழை பெஞ்சாலே பொதுவாக ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். பெரும்பாலான மாநிலங்களில் தராய் காடுகள் வந்து வேளாண்மை சாகுபடிக்காக அழிச்சிட்டு இருக்கிறாங்க. தென் தேர்ட் ஒன், பாங்கர் பிளைன்ஸ். பாங்கர் சமவெளி. The Bankar represents the upland alluvial tracts of the Great Plains of India formed by the older alluviums. The Bankar head lies above the flood limits of the rivers. This soil is dark in color, rich in humus content, well drained and useful for agriculture. Bankar. இந்த பகுதியானது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றமாக இருக்குது. இங்குள்ள படிவுகள் எல்லாமே பழைய வண்டல் மண்ணால் ஆனது. இது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படாத உயர்நிலை பகுதிகளில் இருக்குது. ஏன்னா வண்டல் மண் அதிகமாக வெள்ளம் வரும்போது என்ன செய்யும், வண்டல் மண் பொதுவாக எங்கே இருக்கும், ஆற்றோடைய கரை ஓரங்களில் இருக்கக்கூடியதான் அலுவியல் சாயில். வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மண் அரிச்சிட்டு போயிடும். இது வந்து உயர் இடத்துல இருக்கிறதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இது வந்து பாதிக்கிறது கிடையாது. இந்த மண்ணானது பொதுவாக பிளாக் கலரில் இருக்கும். இந்த வளமான மண் வந்து இலை மக்குகள் இருக்கு இல்லையா, அதை கொண்டு நல்ல வடிகால் அமைப்பு இருக்கிறதுனால வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ஒன், காதர் பிளைன்ஸ். காதர் சமவெளி. The new alluvium tracts along the courses of the rivers are known as Kadar or petlands. The Kadar tracts are enriched by fresh deposits of silt every year during rainy seasons. The Kadar land consists of sand, salt, clay and mud. It is highly fertile soil. ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட படிய வைக்கக்கூடிய புதிய வண்டல் மண், அதை காதர்னு சொல்கிறோம். இன்னொரு பேர் வந்து பெட்லேண்ட். இது மழை காலங்களில் ஒவ்வொரு வருஷமும் மழை அடித்து வரும்போது அது கூடவே சேர்ந்து சில மண்ணும் வருது. அதனால் இது புதுசு ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. காதர் மணல் வந்து களிமண், சேறு இதெல்லாம் கொண்ட இருக்கிறதுனால இது வந்து ஃபெர்டைலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டெல்டா. டெல்டானா ட்ரையாங்கிள் ஷேப்டு ஃபெர்டைல் லேண்ட் அட் த மவுத் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் இஸ் கால்ட் அ சுந்தர்பன் டெல்டா. இட் இஸ் த பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெல்டா. It is an area of deposition as the river flows in this tract sluggishly. The deltoid plain consists mainly of old mud, new mud and marsh. In the delta region, the uplands are called chars while the marshy areas are called bills. கங்கை, பிரம்மபுத்திரா இந்த ரிவர்ஸோடைய முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட டெல்டான்னு சொல்கிறோம். இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய வேகத்தில் உருவாக்கக்கூடிய டெல்டான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆறுகளோட வேகம் குறைவாக இருக்கிறதுனால இங்கே வந்து மணல் படிய வைக்கப்படுது. டெல்டா சமவெளியானது வண்டல் மண், அப்புறம் பழைய மண், சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு டெல்டான்னு சொல்கிறாங்க. வண்டல் சமவெளியில் சார்ஸ் அப்படின்னு பேர்லேயும், சதுப்பு நில பகுதியில் இது பீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய வட இந்திய பெரும் சமவெளிகளை காலநிலைகளை கொண்டு 4 வகையாக பிரிக்கலாம். On the basis of deposition of sediments by various rivers and topographical characteristics, the northern plains of India is divided into 4 main regions. காலநிலை அடிப்படையில் காலநிலை அப்புறம் நிலப்பரப்பு இந்த ரெண்டையும் அடிப்படையை கொண்டு இதை வந்து நம்ம 4 டைப்ஸாக பிரிக்கலாம். எதெல்லாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் பிளைன்ஸ், தென் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ், கங்கா பிளைன்ஸ், பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ராஜஸ்தான் பிளைன்ஸ். It is located to the west of Aravalli range. ஆரவல்லி மலைத்தொடருக்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்குது. It covers an area of about 1,75,000 square kilometers. Rajasthan plain is formed by the deposition of river Luni and the long vanished river Saraswati. There are several salt lakes in Rajasthan. The Sambar Salt Lake near Jaipur is the prominent one. ராஜஸ்தான் சமவெளி இது வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு பக்கத்தில் இருக்குது. மேற்கில் வந்து கிட்டத்தட்ட 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் இது பரவி இருக்குது. இந்த சமவெளியானது மறைந்து போன சரஸ்வதி ஆறுகள் இருக்கு இல்லையா, அந்த படிவுகளால் உருவாக்கி இருக்குது.
இதில் நிறைய சால்ட் லேக்ஸ் இருக்குது ராஜஸ்தானில் பொறுத்த வரைக்கும். அதில் ஃபேமஸ் ஒன் வந்து ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பார் லேக். இதை வந்து புஷ்கர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், the Thar Desert, also known as the Great Indian Desert, is a large and rigid arid region in the northwestern part of the Indian subcontinent that covers an area of 2 lakh square kilometers and forms a natural boundary between India and Pakistan. It is the world's 7th largest desert. பெரிய இந்திய பாலைவனம், தார் பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்திய துணைக்கண்டத்தோடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரிய வறண்ட நிலப்பகுதியாக இருக்குது. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு இயற்கை எல்லையாக இது அமைஞ்சிருக்குது. இது உலகத்தோடைய மிகப்பெரிய பாலைவனம். இந்த பாலைவனமானது the desert lies in the western part of the Aravalli range and covers 2/3 of Rajasthan state. There are 2 major divisions in the Thar Desert. They are known as actual desert region and semi-desert region. Many different types of sand dunes and sand lakes are seen here. இந்த பாலைவனமானது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் ராஜஸ்தான் மாநிலத்தின் 3/2 பகுதி நிலப்பரப்பை கொண்டு இருக்குது. இந்த பாலைவன பகுதிக்கு மருஸ்தலி, அதாவது அரை பாலைவன பகுதி, செமி டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலைவன பகுதியோடைய உப்பு ஏரிகளுக்கு டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் திட்டுக்கள் இங்கே அதிகமாக காணப்படுது. அடுத்தது பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். இட் லைஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் த கிரேட் இண்டியன் டெசர்ட். The plain is found over an area of about 1.75 lakh square kilometers. The Punjab Haryana plains are formed by the deposition of the rivers Sutlej, Beas and Ravi. This plain acts as water divide, though the 2 major watershed it divides are Yamuna Sutlej and Ganga Yamuna. பஞ்சாப் ஹரியானா சமவெளி இது வந்து ஏறத்தாழ 1.7 லேக் சதுர கிலோமீட்டரை அமைஞ்சிருக்குது. இச்சமவெளி சட்லஜ், பியாஸ் அப்புறம் ஆறுகளால் ஏற்படக்கூடிய படிவுகளால் உருவான ஒரு சமவெளின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீர்பிரி மேடாகவும் கங்கை, யமுனை, சட்லஜ் அந்த ஆறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சமவெளியாகவும் இருக்குது. தென் கங்கா பிளைன்ஸ். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த யமுனா ரிவர் இன் த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இன் த ஈஸ்ட். The total area covered by this plain is about 3.75 square kilometers. River Ganga and its tributaries such as Gankra, Gandak, Kosi, Yamuna, Chambal, Betwa, etc. constitute this plain by their sediments and make a great plain in India. It is the largest plain in India. The general slope of the entire plain is towards east and southeast. கங்கை சமவெளி. கங்கை சமவெளிங்கிறது மேற்கில் இருக்கக்கூடிய யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய வங்காளதேசம் வரைக்கும் சுமார் 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரவி இருக்குது. கங்கையும் அதனோட ட்ரிபியூட்டரிஸான காக்ரா, காண்டக், கோஷி, யமுனா, சம்பல், பெட்வா இந்த எல்லா ரிவர்ஸும் அதிக அளவில் வண்டல் மண்ணை படிய வச்சு இந்தியாவுடைய மிகப்பெரிய சமவெளியை இது உருவாக்குது. கங்கை சமவெளியானது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி ஒரு மென் சரிவாக அமைஞ்சிருக்குது. தென் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். இட் இஸ் எ லோ லெவல் பிளைன் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா and is formed by the deposits of river Brahmaputra. It covers an area of about 56,275 square kilometers. These plains create alluvial fans and marshy tracts. பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த சமவெளியோடைய பெரும்பகுதி அஸ்ஸாமில் இருக்குது. பிரம்மபுத்திரா ஆற்று அந்த ரிவர் இருக்கு இல்லையா, அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ் நில சமவெளியாக வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படக்கூடிய சதுப்பு நில காடுகளாகவும் இது பறந்து விரிஞ்சி காணப்படுது. இப்போ 2 பார்ட்ஸ் பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் த பெனின்சுலார் பிளேட்யூஸ், தீபகற்ப பீடபூமிகள்னு சொல்லிட்டு. The Peninsular Plateau. The Plateau region lies to the south of the Great Northern Plains.
This is the largest physiographic division of our country. It covers an area of about 16 lakh square kilometers. அதாவது total area of the country, half of the total area of the country. It is an old rocky plateau region. The topography consists of a series of plateaus and hill ranges interspersed with river valleys. தீபகற்ப பீடபூமியானது வட இந்திய சமவெளிக்கு சவுத்தில் அமைஞ்சிருக்குது. இது கிட்டத்தட்ட 16 லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரப்பளவை கொண்டிருக்குது. இது நம்ம நாட்டோடைய மொத்த பரப்பளவில் பாதின்னு சொல்லலாம். இந்தியாவோட மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இருக்குது. தீபகற்ப பீடபூமியோட தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் நிறைய குட்டி குட்டி சின்ன சின்ன பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் இது காணப்படுது. ஆரவல்லி ஹில்ஸ் mark the northwestern boundary of the plateau region. Its northern and northeastern boundaries are marked by the Bundelkhand upland, Kaimur and Rajmahal hills. The western Ghats and eastern Ghats mark the western and eastern boundaries respectively. The altitude of a large portion of the plateau is more than 600 meters from mean sea level. The peak of Animudi is the highest point in this plateau. Its height is 2695 meters and is located in Anemalai. The general slope of this plateau is towards east. The Great Plateau is part of the Gondwana landmass. Due to the old age, the rivers in this region attained their base level and developed broad and shallow valleys. தக்கான பீடபூமி இது வடமேற்கில் ஆரவல்லி மலைத்தொடர், வடக்கு அப்புறம் வட கிழக்கில் பந்தல்கன் உடன் உயர்நிலை பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இதனுடைய பவுண்டரியாக இருக்குது, எல்லைகளாக இருக்குது. இந்த பீடபூமியுடைய பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஆனைமலையில் இருக்கக்கூடிய ஆனைமுடி சிகரம், ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் திஸ் பிளேட்டியூ. இதனுடைய ஹைட் 2695 மீட்டர்ஸ். இந்த பீடபூமியானது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிஞ்சிருக்குது. இது கோண்ட்வானா நிலப்பகுதியோட ஒரு பகுதி. ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் அகலமான ஆழம் இல்லாத பள்ளத்தாக்குகளை உருவாக்கிட்டு இருக்குது. The river Narmada divides the plateau region of India broadly into two parts. The region lying to the north of the Narmada is called the Central Highlands and the region lying in the south of the Narmada is called the Deccan Plateau. All the major rivers, Mahanadi, Godavari, Krishna, Kaveri, etc. lying to the south of the Vindhyas flow eastwards and fall into the Bay of Bengal. Narmada and Tapti are the two rivers situated to the south of the Vindhyas flow westward. Their movement towards west due to the presence of a rift valley in the region. நர்மதை, அதாவது அந்த பாம்பே அந்த இடத்துக்கு வரும்போது நர்மதை தப்தி 2 ரிவர்ஸ் இருக்கும். இந்த நர்மதா ரிவர் தான் தீபகற்ப பீடபூமியை 2 பிரிவுகளாக பிரிக்குது. இதனோட வடபகுதியை நம்ம சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்னும் சதர்ன் பார்ட்டை டெக்கான் பிளேட்டியூன்னு சொல்கிறோம். விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயக்கூடிய ஆறுகள் கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா, அப்புறம் மேற்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கடைசியில் போய் கலந்துருது. விந்திய மலையோட தென்பகுதியில் பிளவு பள்ளத்தாக்கள் வழிய நர்மதை, தப்தி இந்த 2 ஆறுகளும் மேற்கு நோக்கி பாய்ந்து கடைசியில் அரேபியன் சீல போய் கலக்குது. இந்தியாவிலேயே அரேபியன் சீல கலக்கக்கூடிய 2 ஆறுகள் நர்மதா, தப்தி, அப்புறம் ராஜஸ்தானில் உருவாகக்கூடிய லூனி. மற்ற எல்லா ரிவர்ஸுமே எதில் தான் கலக்குது? பே ஆஃப் பெங்காலில் தான் கடைசியில் ட்ரெயின் ஆகுது. தென் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். The Central Highlands extend between the river Narmada and the northern Great Plains. The Aravallis from the west and northern edge of the Central Highlands. These hills extend from Gujarat through Rajasthan to Delhi in the northwestern direction for a distance of about 700 kilometers. The height of these hills is about 1500 meters in southwest, while near Delhi the height is hardly 400 meters. Guru Shikhar with 1722 meters is the highest peak of this range. மத்திய உயர் நிலங்கள் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். இது நர்மதை ரிவருக்கும் வடபெர சமவெளிக்கும் இடையில் அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியோடைய வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது.
இந்த மலைத்தொடரானது வடமேற்கா குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் சுமார் 700 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டிருக்குது. வடக்கில் டெல்லிக்கு அருகில் சராசரியாக 400 கிலோமீட்டர் உயரத்தையும் தென்மேற்கில் 1500 மீட்டர் உயரத்தையும் இந்த மவுண்டெயின் இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடரோட உயரமான சிகரம் வந்து குரு ஷிகார். இது வந்து 1722 meters. The western part of the central highland is known as the Malwa Plateau. It lies to the southwest of Aravallis and to the north of Vindhyachal range. The rivers Chambal, Petwa and Ken drain the Malwa Plateau before they join the river Yamuna. The part of the central highlands which extends to the east of Malwa Plateau is known as Bundelkhand and its further extension is known as Bundelkhand. The eastern part of the central highlands which lies in the northeastern part of the Indian Plateau is known as Chota Nagpur Plateau. It covers much of Jharkhand, adjacent parts of Odisha, West Bengal, Bihar and Chhattisgarh. This region is very rich in mineral resources, particularly iron ore and coal. மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மால்வா பிளேட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீடபூமியானது ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலையும் விந்திய மலைக்கு வடக்கிலையும் அமைஞ்சிருக்குது. சம்பல், பீட்வா, கென் இந்த ஆறுகள் இந்த பீடபூமியில் பாஞ்சி கடைசியில் ரிவர் யமுனாவோட ஜாயின் ஆயிடுது. மால்வா பிளேட்டியூவோட கிழக்கு தொடர்பகுதியை பந்தேல்கண்ட் அப்படின்னு சொல்லியும் இதனோட தொடர்ச்சியை பாகல்கண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ மத்திய உயர்நிலங்களோடைய வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த பீடபூமியானது ஜார்க்கண்ட் மாநிலத்தோட பெரும்பகுதி, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், ஒடிஷா இந்த பகுதிகளை உள்ளடக்கி இருக்குது. இந்த பகுதிகளில் அதிகமாக கிடைக்கக்கூடியது மினரல்ஸ் அண்ட் நிலக்கரி, அயன் ஓர் அண்ட் கோல் அதிகமாக இங்கே கிடைக்குது. தென் டெக்கான் பிளேட்டியூ. Deccan Plateau, the physiographic division of the largest part of the Deccan Plateau in India. The shape of this plateau is roughly triangular. One of the sides of this triangular is marked by the line joining Kanyakumari with Rajmahal Hills, and this line passes through the Eastern Ghats. The second armed marked by the Satpura range, Makalo Hills, Maikal range and the Rajmahal Hills. The third arm is marked by the Western Ghats. The area of this plateau is about 7 lakh square kilometers and the height ranges from 500 to 1000 meters above sea level. Deccan Plateau, தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமியானது தீபகற்ப பீடபூமியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது. இது தோராயமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதனோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் விந்தியா சாத்புரா ரேஞ்சஸையும், நார்தர்ன் சைட் மகாதேவ் மைக்காலா குன்றுகளையும், நார்த் ஈஸ்டில் ராஜ்மஹால் குன்றுகளையும், வெஸ்டர்ன் சைடு வெஸ்டர்ன் காட்ஸும், ஈஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் எல்லையாக கொண்டிருக்குது. சுமார் 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு. இதனோட கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் உயரம் வரைக்கும் இது அமைஞ்சிருக்குது. இதில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வெஸ்டர்ன் காட்ஸ். The Western Ghats forms the western edge of the peninsular plateau. It runs parallel to the Arabian Sea coast. The northern part of the range is called Sahyadris. The height of the Sahyadris increases from north to south. Anaimudi is a sort of tri-junction of the Animalai range, the Cardamom Hills and the Palani Hills. Kodaikanal is a beautiful hill resort situated on the Palani Hills. Western Ghats, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மலைகள் வந்து தீபகற்ப பீடபூமியோடைய மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுது. இது மேற்கு கடற்கரைக்கு இணையாக போயிட்டு இருக்குது. இந்த மலையோட வடபகுதி சகாயத்ரின்னு சொல்கிறாங்க. இதனோட உயரம் வந்து வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய இடத்துல ஆனைமுடி இருக்குது. முக்கியமான ஹில் ரிசார்ட் கொடைக்கானல் பழனி மலையில் இருக்குது. தென் ஈஸ்டர்ன் காட்ஸ். Eastern Ghats run from southwest to northeast from the eastern edge of this plateau. This range is also called Purvadri. The Eastern Ghats join the Western Ghats at the Nilgiri Hills bordering Karnataka and Tamil Nadu.
The Eastern Ghats are not continuous like the Western Ghats. The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennar, and Kaveri have dissected this range at many places. ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியோட கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த மலைத்தொடருக்கு பூர்வாத்ரி அப்படின்னு பேர். ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய நீல்கிரிஸில் ஜாயின் ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை போல இல்லாமல் இது டிசெக்ட் ஆகுது, அதாவது கண்டினியூஸாக இது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த தொடர்ச்சி மலைகளில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், காவேரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக இது காணப்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் கோஸ்டல் பிளைன்ஸும் ஐலாண்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூப்பா.